ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் வாகை சுடவா சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்துட்டு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. ஸ்டேஷனில் பதற்றமான சூழல் நிலவி கொண்டிருக்கும் போது திடீரென என்ட்ரி கொடுக்கும் வாசுதேவன் போலீஸாரிடம் பேசி பாண்டியை வெளியே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அப்பத்தாவிடம், நான் கொடுத்தது கள்ளப்பணம் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கும் யாரோ ஒருத்தர் தான் இதற்கு பின்னால் இருக்கணும், உண்மையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி கொடுக்குறாரு. இதற்கிடையே ஜீவாவும் மீனாட்சியும் ஸ்டேஷனுக்கு வர வாசுதேவனை பார்த்து விடுவார்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உருவாகுது. ஆனால் கடைசி நேரத்தில் அவங்கள பார்க்காம தவறி விடுவது காட்சிக்கு மேலும் பரபரப்பை சேர்க்குது. பிறகு அப்பத்தாவை சந்திக்கும் ஜீவா மற்றும் மீனாட்சி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, பாண்டியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்பத்தா தெரிவிச்சிடுறாங்க. அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவர் சாதுரியமாக பதிலளித்து சமாளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டி வீடு திரும்பியதும் குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனால் உடனே அப்பத்தா பணத்தை எடுத்தது யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப மனோ உண்மையை உளறி விடுவானோ என்ற பதற்றம் உருவாகுது. அதே சமயம் ஜீவா சரியான நேரத்தில் தலையிட்டு மனோவை அமைதிப்படுத்தி உண்மை வெளிவராமல் தடுத்துடுறாங்க. இதனால் பிரச்சனை முடிந்துவிட்டது என்று நினைக்கும் நேரத்தில் அப்பத்தாவிடம் இவ்வளவு பெரிய தொகை பணம் எப்படி வந்தது என்ற புதிய சந்தேகம் குடும்பத்தினருக்கு எழுது. குறிப்பாக மீனாட்சி நேரடியாக கேள்வி கேட்க, அது என்னோட பணம் தான் அப்படின்ற மாதிரி அப்பத்தா கூறி சமாளிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பதில் அனைவரின் சந்தேகத்தையும் மேலும் அதிகரிக்குது. வாசுதேவன் சொன்ன உண்மையின் பின்னணி என்ன, கள்ளப்பண விவகாரத்தில் சிக்கப்போவது யாரு, அப்பத்தாவின் ரகசியம் வெளிவருமா போன்ற பல கேள்விகள் ரசிகர்களுடைய மனசில் எழும்புது. இது எல்லாத்துக்குமே விடை தெரியணும் ஜீ தமிழில் இரவு வாகை சுடவா சீரியலில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.